நான் சொல்ற சில விஷயங்களும் சேர்த்து நீங்க விளக்கேத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகாலட்சுமி வேற எங்கேயும் இருக்க மாட்டாங்க, நம்ம வீட்டில் தான் இருப்பா. சிருஷ்டி ஒளியிலிருந்து நமக்காகவே 16 பூஜை பொருட்கள் எல்லாம் போட்டு அழகான இந்த மங்களகரமான முடிச்சு முடியறதுக்குள்ளவே நிச்சயமா நல்ல விஷயங்கள்லாம் நம்ம குடும்பத்தில் மறைமலை நகர்ல இருக்க புவனேஸ்வரி அம்மன் காலில் வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இது கடைக்கே கொண்டு வராங்க சிருஷ்டி ஒளிக்கு. வணக்கம், நான் உங்க நளினிங்க. என்னடா அதிசயமா வந்து உட்காந்துருக்கேன், என்ன பேச போறீங்கன்னு பாக்குறீங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், இந்த உலகமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தகவல் தான் உங்ககிட்ட சொல்ல போறோம். ஆன்மீக ஸ்தாபனம் சிருஷ்டி ஒளி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் அந்த கடைக்கு போயிருக்கேன், நிறைய விஷயங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் சூப்பராக இருக்கேன்னா அதுவும் ஒரு காரணம் நான் சொல்லுவேன். இதே மாதிரி நான் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாதுல, நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் இல்லைங்களா? அதுக்காக நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை நம்ம வீட்டில் நம்ம விளக்கேற்றினா அது எப்படி நமக்கு செல்வத்தை கொண்டு வரன்றதை அழகாக சொல்ல போகிறேன் உங்களுக்காகவே. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஹாலில் வச்சோன்னா அது நமக்கு இருக்கிற நெகட்டிவ் வைப் எல்லாமே வெளியே கொண்டு தள்ளிடும். அதுக்கான விஷயங்களும் நான் கொண்டு வந்திருக்கேன், இன்னைக்கு உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கேன். தினம் தினம் நான் ஒரு ஆன்மீக தகவல் சொல்ல போறேன். எங்க இருந்துன்னா சிருஷ்டி ஒளி ஆன்மீக ஸ்தாபனத்துல இருந்து தாங்க. ஏன்னா நான் அடைஞ்ச இந்த சந்தோஷம் நீங்களும் அடையணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? ஸோ நம்ம எல்லாருமே எதையோ ஒன்று தேடிக்கிட்டு போறோம். அது என்னன்னு வந்து நம்ம நினைக்கிறதுக்குள்ள அதை தாண்டி நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஸோ அது எல்லாமே கட்டுக்குள்ள வந்து நம்ம குடும்பம் சுபிட்சமா இருக்கணும்னா இந்த விஷயத்த நீங்க கேள்விப்பட்டு நிறைய வாங்கிட்டு நீங்க நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏத்துனீங்கன்னா உண்மையிலேயே நம்ம குடும்பம் சுபிட்சமா மங்களகரமா இருக்குங்க. சரிடா, என்ன சிருஷ்டி ஒளியை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காளே, அது எங்க இருக்குதுன்னு நீங்க கேக்குறீங்க, சொல்லட்டுங்களா? தாம்பரம்ல இருந்து நம்ம ஜிஎஸ்டி ரோடு இருக்கு இல்லைங்களா, செங்கல்பட்டு போற வழியிலேயே மறைமலை நகர் மெயின் ரோட்லயே இருக்குங்க. லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா அழகா சிருஷ்டி ஒளியோட கடை இருக்குங்க. நீங்க நேரா உள்ள போய் வாங்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இடம் எதுவுமே தெரியல, ஃபோன் நம்பர் வேணும்னா நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கீழே வந்து அது ஃபோன் நம்பர்லாம் வரும், நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போய் வேண்டியதை வாங்கிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. வெள்ளிக்கிழமைனாலே மகாலட்சுமியோட நாள். அந்த மகாலட்சுமியோட நாளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சு வீடு வாசல்லாம் பெருக்கி தண்ணி தொளிச்சு அழகாக கோலம் போட்டு முடிஞ்சால் ஒரு பூசணிப்பூ வச்சா இன்னும் செல்வம் வந்து தன்னால் ஓடி வரும்னு சொல்லுவாங்க. அதுவும் சுக்கிர ஓரையில் விளக்கு ஏற்றணும்னு வச்சுக்கோங்களேன். ஆஹா, மகாலட்சுமி நிச்சயமா நம்ம வீட்டில் வாசம் செய்வார் என்றது வந்து கண்டிப்பான நிதர்சனமான ஒரு உண்மை. ஆனா இதோட சேர்த்து நான் சொல்ற சில விஷயங்களும் சேர்த்து நீங்க விளக்கேத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகாலட்சுமி வேற எங்கேயும் இருக்க மாட்டாங்க, நம்ம வீட்டில் தான் இருப்பா. அதுவும் அந்த வாசனையோட வர சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா? ஆஹா, நிச்சயமா நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கே விளக்கேற்றேன் நாளைக்கே வரணும்னா அது நடக்காது. நம்ம இதை வந்து ரொட்டீன் பண்ணணும். எதுவா இருந்தாலுமே வாழ்க்கையில வந்து இந்த நாளை வந்து நம்ம ரொட்டீன் பண்ணணும். நமக்கான ஒரு டைமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் சீக்கிரமாவே எந்திரிச்சு வெள்ளிக்கிழமை ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா, ஏன்னா 6 to 7 சுக்கிர ஓரை. சப்போஸ் அதை நீங்க தாண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 and 2 சுக்கிர ஓரை இருக்குது. அதையும் மீறினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8 to 9 சுக்கிர ஓரை இருக்கு. இந்த 3 ஓரையும் நீங்க எப்படி கெட்டியா பிடிச்சி நான் சொல்ற விஷயத்துல நீங்க ஒரு விளக்கேத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஹா, உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா படிப்படியா முன்னேறுங்கிறது நிதர்சனமான உண்மை. என்னடா பேசிக்கிட்டே இருக்காங்களே, இன்னும் பொருளை காட்டலன்னு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு காட்டாம நான் அதை என்ன பண்ண போறேன், இங்க பாருங்க. சிருஷ்டி ஒளியிலிருந்து நமக்காகவே 16 பூஜை பொருட்கள் எல்லாம் போட்டு அழகான இந்த மங்களகரமான முடிச்சுல எல்லா செல்வமும் வளமும் நமக்கு கொண்டு வரணுன்றதுக்காகவே இதை நேராக அவங்க கடையில இருந்து நம்ம கொடுக்கலங்க. நம்ம மறைமலை நகர்ல இருக்க புவனேஸ்வரி அம்மன் காலில் வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இது கடைக்கே கொண்டு வராங்க சிருஷ்டி ஒளிக்கு. அங்க இருந்து இதை வாங்கி நம்ம நெய் நிறைய ஊற்றி இதை திரியா நினைச்சு நமக்கு வேண்டிய எல்லா செல்வங்களும் வளமும் கொடுக்கணும்னு கடவுளை மகாலட்சுமி மனசார வேண்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த முடியறதுக்குள்ளவே நிச்சயமா நல்ல விஷயங்கள்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஏற்படுங்க. நம்ம குடும்பத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகள் எல்லாமே இருக்கலாம், அதெல்லாம் சேர்த்து பண்ண முடிச்சுதாங்க இது. இந்த முடிச்சில் வந்து நீங்க மனசார கடவுளை வேண்டிட்டு எல்லா பிரச்சனையும் இந்த திரி எரிஞ்சு அப்படியே சாம்பல் ஆகிற மாதிரியே எல்லாமே எங்கள் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு எங்களுக்கு செல்வ வளம் எல்லாம் அள்ளி தரணும்னு மகாலட்சுமி மனசார வேண்டி நெய் தீபம் ஏற்றுனீங்க வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறக்க வழிவகுக்கும். என்ன நான் பேசுனது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சுதா?
இந்த பதிவு நிச்சயமா உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து நேரா போய் வாங்க முடியலன்னா உங்களுக்கு தெரியும், வெப்சைட் இருக்குது, இங்க ஃபோன் நம்பர் இருக்குது, அட்ரஸ் இருக்கு. நீங்க வந்து தகவல் வந்து அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ரெடியா உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு உங்க வீட்டுக்கே அனுப்புவாங்க. இல்ல நான் இன்னும் நேரா போய் நிறைய பார்த்து வாங்கணும்னு நினைச்சா கூட அதுக்கான அட்ரஸும் நாங்க இங்க கொடுக்குறோம். நீங்க நேரா போய் கடையில போய் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பொருளை வாங்கி நீங்க பயனடையலாம். என்னடா இப்ப நம்ம நேரா போய் வாங்க போறோமே, அது எப்படி நம்ம வாங்குறது, என்ன வாங்கணும்னு நமக்கு தெரியாமல் இருக்கும். சப்போஸ் நம்மளுடைய குடும்பத்துக்கு நமக்கு என்ன கிரகங்கள் ஓடுது அப்படிலாம் உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? உங்களோட மைண்ட் வாய்ஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சிருஷ்டி ஒளிக்கு போனீங்கன்னா அங்கே வந்து சாய் பாலாஜின்னு இருப்பார். அவர் பியூட்டிஃபுல்லான ஒரு அஸ்ட்ராலஜர். அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு வேண்டிய எல்லா தகவலும் சொல்லி உங்களுடைய இப்பத்திய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த பரிகாரமும் சொல்லி உங்களுக்கு வேண்டியதையும் பொருளையும் கொடுத்து அனுப்புவார். நன்றி. நம்மளோட வெப்சைட் www.srishtioli.com போனீங்கன்னா நம்ம கிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாமே அதுல விசிபிளா இருக்கும். என்ன ரேட்டு, அதோட விலை எவ்வளோ, அதே மாதிரி அதனோட தன்மை என்னன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட்ல போய் போடுறீங்க, இந்த மாதிரி எனக்கு அந்த பொருள் வேணும், எப்படி வாங்குறதுன்னு தெரியல. வீடியோ ஃபுல்லாவே உங்களுக்கு நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை கேட்டு அந்த பொருளை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த பொருள் பர்ச்சேஸ் பண்றது மட்டும் இல்லை, இது நார்மல் ஷாப் இல்லை, பரிகார பூஜை பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஷாப் இல்லையா? ஸோ உங்களுக்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அந்த பொருளோட தன்மை என்ன, அதை எதுக்காக நீங்க வாங்குறீங்க, அதை எப்படி பயன்படுத்தணும், பயன்படுத்துறதால என்ன நன்மை, இப்படின்னு எல்லா விவரங்களுமே இங்க சொல்லுவாங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்தும் போது அதோட முழு பலன் வந்து நமக்கு கிடைக்கும்.